ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறையா பேருக்கு வந்து ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்ன்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து இந்த ஃபோட்டோஷாப் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் காஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் தான் இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு இனிஷியல் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் முன்னாடி இன்னொரு ஃப்ரீ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை தான் உங்களுக்கு சஜஷன் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ப்ளஸ் வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் தான் இந்த ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஃபோட்டோஷாப் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப்பில் என்ட்ரு ஆகிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோபி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அச்சல் ஃபோட்டோஷாப் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதில் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஹையாக இருக்கணும், ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண அவசியம் இல்லை, ஃப்ரீ வெர்ஷனாகவே இருக்குது. நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கலாம். இந்த பாருங்கள், அந்த ஃபோட்டோ இதோட லிங்க் என்னன்னா ஃபோட்டோபின்னு வரும். ஜஸ்ட் உங்கள் கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு ஃபோட்டோபின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே திஸ் ப்ராஜெக்ட் ஓப்பன் தி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு இந்த ஃபோட்டோபி இன்னும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, நான் ரொம்ப பிகினராக இருக்கேன், எனக்கு ஃபோட்டோஷாப் சுத்தமாக நாலேஜ் இல்லை, இந்த எடிட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிருந்துச்சுன்னா அனதர் ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. இதுக்கு வந்து நீங்கள் எந்த நாலேஜும் தேவையில்ல. ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஃபோட்டோஷாப்னா என்னென்னு தெரியாது, இமேஜ் எடிட்டிங் கற்றுக்கிருந்துச்சுன்னா இந்த கேன்வான்ற டூல்லேருந்து ஆரம்பிங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்கள் ஃபோட்டோஷாப் தான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோபியை கற்றுக்கோங்க. இல்லை சார், நான் ஃபோட்டோபிக்கு இன்னும் பின்தங்கி இருக்கேன், நான் இன்னும் அதை விட கொஞ்சம் பிகினராக இருக்கேன், கற்றுக்கணுச்சுன்னா இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கற்றுக்கோங்க. இந்த ஃபோட்டோபி அண்ட் கேன்வா தி டூல்ஸ் ஆர் ரெண்டு டூல் வந்து பெஸ்ட் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸாக இந்த டூல்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் அந்த ரெண்டு டூலை சர்ச் பண்ணுறேன், இந்த ரெண்டு டூல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ, ரெண்டுமே ஃப்ரீ. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை, லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் இருந்தாலே போதும். இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப் போனீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் ஒரு பிகினராக இருக்க ஒரு விஷயத்தில் இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே எல்லாமே ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.